அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து இன்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுறது அதை பற்றி நம்ம பேசுவோம். அல்லாஹ் திருக்குரானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்றென்றும் நபியே, மேலும் என்றென்றும் உயிருடன் இருப்பவனுமாகிய மரணிக்காதவனை, ஒருபோதும் மரணிக்காதவனாகிய அல்லாஹ்வையே நீங்கள் இறைவனே முழுவதும் சார்ந்திருப்பீராக அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு அதில் திருக்குறான்ல அல்லாஹ்வே விசுவாசிகள் பொறுப்பாக்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வேயே பொறுப்பாக்கி வீராக அப்படின்னு இன்னொரு ஆயத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ மற்றொரு ஆயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பொறுப்பாக்கி வைத்தால், ஒருவன் பொறுப்பாக்கி விட்டால் அல்லாஹ்வே அவனே போதுமானவன் அப்படின்னு மற்றும் ஒரு ஆயத்தில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இறை விசுவாசிகள் வந்து அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவர்கள் இதயங்கள் நடுநடுங்கி விடும். அவங்க வந்து அவனுடைய ஆயத்துகள் கூறப்பட்டால் அவர்களுடைய இறையச்சம் இன்னும் அதிகமாக, நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு இறைவனையே அவர்கள் வந்து பொறுப்பாக்குவார்கள், இறைவனையே பொறுப்பாக்குவார்கள் அப்படின்னு மற்றும் ஒரு ஆயத்தில் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டத்தினர் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அவர்களுடைய இதயங்கள் பறவைகளின் இதயங்களைப் போல இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நெருப்பில் இப்ராஹிம் நபி போடப்பட்ட போது அவங்க வந்து ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், இறைவனையே என்று தான் அவங்களுடைய துவா இருந்துச்சு, வேற ஒன்று, அதை மட்டும்தான் அவங்க ஓதுனாங்க அப்படின்னு. நீங்கள் அல்லாஹ்வே முழு பொறுப்புடன் பொறுப்பாக்குவீர்களானால் காலையில் வெறும் வயிற்றோடு போகிற பறவை மாலை வயிறு நிரம்பி திரும்புதில்ல, அது மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்து வெளியேறும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த அப்படின்னு ஓதிட்டாங்கன்னா நீ நேர்வழி பெற்று விட்டீர்கள், அல்லாஹ் வந்து நீர் போதுமாக்கி கொள்வான் அப்படின்னு, நீ அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுவீர் அப்படின்னு ஒரு மலக்குங்க சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதில் குகையில், தௌர் குகையில் இருக்கும்போது இணை வைப்போர் வந்து பார்க்குறாங்க. அவங்க மேல்புறத்துலேருந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய கால்லாம் அவங்க சொல்லுது பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியலை. இறைத்தூதர் அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொல்லுவாங்க, இறைத்தூதர் அவர்களே, நாம் வந்து காலுக்கு கீழே குனிந்து பார்த்தால் நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அல்லாஹ் தஆலா, அபூபக்கரே நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அபூபக்கரே இல்லை, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்கன்னு புகாரியில் வருது. அதனால் எல்லா விஷயத்துக்கும் நம்ம